அன்பு நண்பர்களே, நெய்வேலி ரமேஷின் அன்பு வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுதினமும் எதிர்கொண்டே தான் இருக்கிறோம். பல நேரங்களில் அதை பார்த்து துவண்டும் போகிறோம். ஆனால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய மாபெரும் சாதனையாளர்களை நம் வாழ்வில் சந்தித்திருக்கிறோம், சந்தித்து கொண்டே இருக்கிறோம், இனியும் சந்திப்போம். அந்த வரிசையில் தன்னுக்கு வந்த சோதனைகளை தைரியத்தின் மூலம், உறுதிப்பாட்டின் மூலம் சாதனைகளாக மாற்றிய ஜோயா தாமஸ் லாபோவை பற்றி சில விஷயங்கள் இன்று சிந்திப்போம். இவர் இந்தியாவின் முதல் மாற்றுப்பாலின புகைப்பட பத்திரிகையாளர். மும்பையில் பிறந்து வளர்ந்த இவர் சிறு வயதிலிருந்தே நிராகரிப்பு, அடையாள குழப்பம், வறுமை போன்ற பல சவால்களை சந்தித்தார். ஆனால் ஒருபோதும் மனம் தளராமல் தனது உண்மையான அடையாளத்தை ஏற்று தைரியமான புதிய பயணத்தை தொடங்கினார். கல்வியும் கடின உழைப்பும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை என்று நம்பினார். புகைப்படக் கலை ஜோயாவின் வாழ்க்கையே மாற்றியது. சமூக நிகழ்வுகள், பொதுமக்களின் வாழ்வியலை புகைப்படமாக பதிவு செய்ய ஆரம்பித்தார். கொரோனா காலகட்டத்தில் இடம்பெயரும் தொழிலாளர்களின் துயரங்களை அவர் படம் பிடித்தார். அது நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இந்தியாவின் முதல் மாற்றுப்பாலின புகைப்பட பத்திரிகையாளர் என்ற அங்கீகாரத்தையும் பல விருதுகளையும் பெற்றார். ஜோயாவின் வாழ்க்கை நமக்கு பல உண்மைகளை உணர்த்துகிறது. தன்னை ஏற்றுக்கொள்ளும் தைரியம். சமூகம் புரிந்து கொள்ளாத சூழலும் தன் உண்மையான அடையாளத்தை ஏற்று வாழ்ந்தார். வறுமை, புறக்கணிப்பு, இழிவுகள் இவைகள் அனைத்தும் அவரின் வாழ்க்கையை சுற்றிய போதும் ஒருபோதும் மனம் தளராமல் தன் உறுதிப்பாட்டால் பல சாதனைகளை புரிந்தார். வாழ்க்கையில் பல துன்பங்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இல்லாமல் ஒரு நோக்கமாக மாற்றினார். தன் கேமராவின் வழியில் சமூகத்தின் நிஜங்களை உலகத்துக்கு காட்டினார். கல்வியும் திறமையும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை என்று அனைவருக்கும் உணர்த்தினார். ஜோயா மாற்றத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, தானே ஒரு மாற்றமாக மாறினார். ஜோயா தாமஸ் லாபோ அவர்களின் வாழ்க்கை நமக்கு தைரியம், அன்பு, உறுதி ஆகிய பலவற்றை கற்றுக் கொடுக்கிறது. துன்பத்தை சாதனையாகவும் தனித்தன்மையை ஊக்கமாகவும் மாற்றி பல சாதனைகளை புரிவோம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.